ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் அக்ரிகல்ச்சர்லேருந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்ட்ரி. இதில் 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் என்கேஜ் ஆகிருக்காங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து இட் இஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இல்லை நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ஏஜ் ஓல்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட இந்த கல்டிவேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி மாறிட்டு இருக்கு அப்படின்னா ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட், அப்புறம் டெக்னாலஜிக்கல் நோ ஹவ் அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இது மாறும்போது அக்ரிகல்ச்சரோட ப்ராக்டிசஸும் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கில் ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ரீஜன்ஸ்லாம் வந்து இந்த ப்ராக்டிஸ் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்க்கு வந்து சின்ன ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னமும் வந்து ப்ரிமிட்டிவ் டூல்ஸ் ஹோ, டாவோ, டிக்கிங் ஸ்டிக்ஸ் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு லேபர் யார் பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பீப்புளே வந்து லேபர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மிங் வந்து இட் இஸ் ஹைலி டிபெண்ட் ஆன் மான்சூன், அப்புறம் சாயிலோட நேச்சுரல் ஃபர்டிலிட்டியை பேஸ் பண்ணியும் இருக்குது. அப்புறம் மற்ற என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் இதோட சூட்டபிலிட்டி பொறுத்தும் வந்து இந்த ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சரும் வந்து இதில் தான் வரும். ஃபார்மர்ஸ் யூஸ்வலாக ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டை கிளியர் பண்ணுவாங்க. அங்கே வந்து ஃபுட் க்ராப்ஸோ இல்லை வேறு ஏதாவது சீரியல்ஸோ வந்து க்ரோ பண்ணுவாங்க. அப்போ சாயிலோட ஃபர்டிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது ஃபார்மர்ஸ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த லேண்டை கிளியர் பண்ணுவாங்க கல்டிவேஷனுக்காக. இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம அந்த சாயில் அதோட ஃபர்டிலிட்டியை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம். இது நேச்சுரலாகவே நடக்குது. ஸோ இதில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசரோ இல்லை மாடர்ன் இன்புட்ஸோ யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மெத்தடுக்கு வந்து இந்தியா மட்டும் இல்லை, த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து இந்த ப்ராக்டிஸ் இருந்துகிட்ருக்கு. பட் ஒவ்வொரு இடத்துலையும் இதோட பேர் வந்து வேறு வேறையாக இருக்குது. அடுத்தது இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஹை பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக லேண்டில் கொடுப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இது வந்து லேபர் இன்டென்சிவ் ஃபார்மிங். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஹையாக யூஸ் பண்ணுறாங்க. ஹை பயோகெமிக்கல் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இரிகேஷனும் அதிகமாக இருக்கும். அப்படின்னா தான் அவங்களுக்கு ஹையர் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இது ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் போது என்ன ஆகுதுன்னா, லேண்ட் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது அது டிவைட் ஆகுது. அப்படி டிவைட் ஆகும்போது என்னாகுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய லேண்ட் ஹோல்டிங் சைஸ் வந்து கம்மியாகிறப்போ அது அன்எக்கனாமிக்கலாக ஆகிடுது. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் லேண்ட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால அண்ட் மோரோவர் அவங்களுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட்டும் இல்லாததுனால அவங்க அதிகமான ப்ரெஷர் இருக்கக்கூடிய லேண்டில் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் ஃபார்மிங் பற்றி பார்க்கலாம். இதோட மெயின் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா, இதில் ஹையர் டோசஸ் ஆஃப் மாடர்ன் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்ஒய்வி சீட்ஸு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அதிகமாகும். இது டிகிரி ஆஃப் கமர்ஷியலைசேஷன் எந்த அளவுக்கு இது கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு ரீஜனுக்கு அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பார்த்தோன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் அது கமர்ஷியல் க்ராப்பாக இருக்கும். ஆனால் ஒடிசாவில் இது சப்சிஸ்டன்ஸ் crop. ஸோ பிளான்டேஷனும் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங். ஏன்னா இதில் வந்து பிளான்டேஷன்னாலே சிங்கிள் க்ராப் விச் இஸ் க்ரோன் இன் அ லார்ஜ் ஏரியா. ஸோ ஒரே க்ராப் தான் க்ரோ பண்ணுவாங்க. பிளான்டேஷன் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரண்ட் லேபரர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் வர்ற ப்ரொடியூஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸை ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் டீ, காஃபி, ரப்பர், சுகர்கேன், பனானா இதெல்லாம் தான் முக்கியமான பிளான்டேஷன் க்ராப்ஸ். டீ வந்து அஸ்ஸாம்லேயும் நார்த் பெங்கால்லையும், காஃபி கர்நாடகாவில் இதெல்லாம் வந்து முக்கியமான பிளான்டேஷன் க்ராப்ஸ் இந்தந்த ஸ்டேட்ஸில். இந்த ப்ரொடக்ஷன் வந்து மெயினாக மார்க்கெட்டுக்கு பண்ணுறதுனால ஒரு நல்ல டெவலப்டு நெட்வொர்க் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். இந்த டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பிளான்டேஷன் ஏரியாஸையும் மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது இந்த பிளான்டேஷன்ஸோட டெவலப்மெண்ட்க்கு. இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.